மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் சராசரியாக பிற்பகல் 1 மணி வரை 56.81% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. விவரங்களை ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விவரங்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 1 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 56 விழுக்காடு அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடந்த ஆண்டு, அதாவது 2021 சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது இதே நேரத்தில் 1 மணிக்கு உள்ளாக பதிவான வாக்குகள் என்பது 40 விழுக்காட்டுக்கும் குறைவான வாக்குகள் தான் பதிவாகி இருந்தது. ஆனால் இந்த முறை அதை காட்டிலும் கிட்டத்தட்ட 15% அளவு வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. எனவே லட்சக்கணக்கான வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தலிலே கடந்த முறை பதிவான வாக்குகளை காட்டிலும் கடந்த முறை பதிவான வாக்கை விட கிட்டத்தட்ட ஒரு 15% அளவு கூடுதலாக வாக்குகள் பதிவாகக்கூடும். அந்த அடிப்படையில் தான் 80 முதல் 85% அளவு வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மொத்தமாக தமிழகத்திலே 1 மணி நிலவரப்படி இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியிருந்த வாக்குப்பதிவிலே 56.8, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60% வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்தி விட்டார்கள். இன்னும் ஒரு 40% வாக்காளர்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் இப்பொழுதுதான் வெளி மாவட்டங்களிலிருந்து சென்றவர்கள், சொந்த ஊர் சென்றவர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே வாக்குப்பதிவினுடைய தீவிரம் இன்னும் அதிகமாகும். சரியாக மாலை 6 மணிக்குள்ளாக உள்ளே செல்லக்கூடியவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிப்பதற்கான வாய்ப்பினை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே கிட்டத்தட்ட 7 விழுக்காடு அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடந்த காலத்திலே 40 விழுக்காடு வாக்குகள் கூட இந்த நேரத்தில் பதிவானது கிடையாது 2021 சட்டப்பேரவை தேர்தலிலே. எனவே இப்பொழுது பதிவாகக்கூடிய இந்த வாக்குகள் பெரும்பாலும் இளம் வாக்காளர்களுடைய வாக்குகளாக இருக்கின்றன என்பதையும் பார்க்க முடிகின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,73,000 இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அதில் சரிபாதிக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தி விட்டார்கள். கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தி விட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த தேர்தலில் யார் முன்னிலை பெறப் போகின்றார்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. திரையில் நாம் பார்க்கக்கூடியது பிற்பகல் 1 மணி நிலவரப்படி கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது 39% மக்கள் மட்டும்தான் தங்களுடைய வாக்கினை செலுத்தியிருந்தார்கள். ஆனால் இந்த முறை வாக்காளர்களிலே ஏறக்குறைய 57 விழுக்காட்டினர் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்கின்றார்கள். இதுவே இந்த தேர்தல் எவ்வளவு தூரம் விறுவிறுப்பாக ஆர்வத்தோடு வாக்காளர்களின் பங்களிப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதற்கான ஒரு சாட்சியமாக இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலின் முடிவிலே மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் பொழுது ஒவ்வொரு சுற்று முடிவிலும் ஏராளமாக அந்த முன்னிலை பெறக்கூடிய வாக்காளர்களுக்கு இடையிலே ஒரு போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 56.8 விழுக்காடு அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இருப்பதை உறுதி செய்து கொண்டால் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் கூட ஆதார் அடையாள அட்டை மூலமோ, பான் கார்டு மூலமோ அல்லது வங்கிகளில் கொடுக்கப்பட்ட பாஸ்புக் புத்தகத்தின் மூலமாகவோ, ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தினுடைய அடையாள அட்டை மூலமாகவோ, அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு அலுவலகத்தில் பணி செய்வதற்கான பணியாளர் அடையாள அட்டை இருந்தாலோ கூட அவற்றை காட்டி, அதாவது 12 ஆவணங்கள் இருக்கின்றன. வாக்காளர் அடையாள அட்டை கைவசம் இல்லாவிட்டாலும் கூட அந்த 12 ஆவணங்களில் ஏதோ ஒன்றை காட்டி தங்களுடைய வாக்கை பதிவு செய்யலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னுடைய வாக்கை தற்போது செலுத்தி இருக்கின்றார். நடிகர் சிவகார்த்திகேயன் சற்று முன்பாக வாக்களித்து சென்றிருந்தார். நடிகர் திரிஷா சற்று முன்பாக வாக்களித்து சென்றிருந்தார். அதே போன்று நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா ஆகியோர் சற்று முன்னர் வாக்களித்திருந்தார்கள். திரைத்துறை சார்ந்த நட்சத்திரங்கள் அனைவருமே வெளிநாடுகளிலே படப்பிடிப்பில் இருக்கின்றோம் என்று சொல்லாமல், வெளி மாநிலங்களில் வெளியில் படப்பிடிப்பில் இருக்கின்றோம் என்று சொல்லாமல் அனைவரும் வருகை தந்து தங்களுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. இந்த தேர்தல் தமிழகத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற தேர்தல் என்ற அடிப்படையில் தான் அனைவரும் தங்களுடைய வாக்கினை செலுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக திரைத்துறையிலிருந்து தற்போது தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கின்றார். அவருக்கு எந்த அளவு திரைத்துறையில் ஆதரவு கிடைக்கும் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இந்த முறை அதிகப்படியான திரை பிரபலங்கள் ஆர்வத்தோடு வருகை தந்து வாக்களிக்கின்றார்கள். எனவே அது எல்லாம் எந்த கட்சிக்கு செல்லக்கூடிய வாக்குகளாக இருந்திருக்கும் என்பது மே மாதம் 4ஆம் தேதி வரக்கூடிய மாதத்தில் வாக்குகள் எண்ணப்படும் பொழுது தெரியும். அதே நேரம்
இளம் வாக்காளர்களுடைய வாக்குகள் அதிக அளவில் பதிவாகி இருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று காலை வாக்களித்த அந்த காட்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். விஜய் வருகை தந்த பொழுது உற்சாகத்தோடு ஏராளமானவர்கள் அவரை வரவேற்றிருந்தார்கள். வாக்குச்சாவடிக்கு முன்பாக கூடியிருந்தவர்கள் அந்த கட்சியினுடைய பெயரை குறிப்பிட்டு வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய மனைவி கயல்விழியோடு வருகை தந்து தனது வாக்கினை சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியிலே செலுத்தியிருந்தார் என்பதையும் பார்த்தோம். 7 மணிக்கு முன்பாகவே காலையிலே வருகை தந்து நடிகர் அஜித்குமார் தன்னுடைய வாக்கினை செலுத்தி சென்றிருந்தார் என்பதையும் பார்த்தோம். எனவே நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரை தனது மகள் அவரோடு சௌந்தர்யாவுடன் வருகை தந்து தன்னுடைய வாக்கினை அவர் செலுத்தியிருந்தார் என்பதையும் பார்த்தோம். எனவே திரைத்துறை சார்ந்தவர்கள் ஆர்வத்தோடு வருகை தந்து அவர்களும் வாக்களித்திருக்கின்றார்கள். ஊரக பகுதிகளிலும் கணிசமான வாக்குப்பதிவு இருக்கின்றது, நகரப் பகுதியிலும் கணிசமான வாக்குப்பதிவு இருக்கின்றது. வெயிலினுடைய தாக்கத்தில் வாக்காளர்கள் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சாமியானா பந்தல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தண்ணீர் உள்ளிட்ட வசதிகளையும் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையிலே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார்கள். அனைவரும் தண்ணீர் அருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். பசுமை வாக்குச்சாவடி என்று பல்வேறு விதமாக வாக்காளர்களை கவரக்கூடிய வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டிருந்தன. தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டிருந்தன. அதன் மூலமாக வாக்காளர்களை கவரக்கூடிய பல்வேறு அம்சங்கள் சொல்லப்பட்டு வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையெல்லாம் எடுத்து கூறி வாக்காளர்களை வரவழைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று நடைபெறக்கூடிய தேர்தலிலே தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு 80 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அந்த தொகுதியில் எப்படி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்குமோ அதே போன்று இந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் கூட ஒவ்வொரு தொகுதியிலும் அதே போன்ற ஒரு தோற்றம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. இடைத்தேர்தலின் பொழுது அதிகப்படியான வாக்காளர்கள் வருகை தந்து வாக்களிப்பதை போன்று ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த முறை வாக்காளர்கள் நிறைய பேர் வருகை தந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 1 மாத காலமாகவே இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். இந்த தேர்தலிலே கூடுதலாக வாக்குகள் பதிவாகும் என்பதை அனைவருமே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இதுபோன்று மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பதிவாகும் பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை தேர்தல் முடிவில் ஏற்படுத்திவிடும். வழக்கமாக அதிகப்படியான வாக்குகள் பதிவாகும் பொழுது அது ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகளாக பார்க்கப்படும். எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடுவுநிலை வாக்காளர்கள் திறந்து வந்து வாக்களித்து விட்டார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். இந்த முறையும் அது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் எஸ்ஐஆர் போன்ற பணிகளும் அதுக்கு காரணமாக இருக்குமோ அல்லது வழக்கம் போன்று இந்த முறை நடுவுநிலை வாக்காளர்கள் எதிர்த்தரப்பு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வாக்களித்தார்களா அல்லது மூன்றாவது அணியாக ஏதேனும் ஒரு கட்சியை தேர்வு செய்துவிட்டு குறிப்பாக இளைஞர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்களா பல்வேறு கேள்வி இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான பதிலை மே 4ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் வாக்காளர்கள் பதிவு செய்த வாக்குகள் தர இருக்கின்றன. சென்னை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 55 விழுக்காடு அளவு வாக்கு பதிவாகி இருக்கின்றது. கோவை மாவட்டத்திலே வாக்குப்பதிவு சதவீதம் 60 நெருங்கி இருக்கின்றது. மதுரை மாவட்டத்திலே 55% நெருங்கி இருக்கின்றது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 58% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி என்று பெரிய மாநகரங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கூட வாக்குப்பதிவு பெரிய அளவில் இருப்பதை பார்க்கின்றோம். அரியலூர் மாவட்டத்திலே 55, செங்கல்பட்டு மாவட்டத்திலே 56, கடலூர் மாவட்டத்திலே 55, தருமபுரி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 60 என்று வாக்குப்பதிவினுடைய சதவீதம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கூட இந்த முறையும் கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. அதே போன்று டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவினுடைய சதவீதம் கிட்டத்தட்ட 50 முதல் 60 வரை இருக்கின்றது. மேற்கு மாவட்டங்களில் ஈரோடு உள்ளிட்ட பகுதியில் எல்லாம் 60% கடந்து வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். மயிலம் சட்டப்பேரவை தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் சி வி சண்முகம் தன்னுடைய வாக்கினை விழுப்புரம் மாவட்டத்திலே பதிவு செய்திருக்கின்றார். அதை பார்க்கின்றோம். அதே போன்று முக்கியமான வேட்பாளர்கள் அனைவரும் வருகை தந்து தங்களுக்கு எந்த வாக்குச்சாவடியில் வாக்கு இருக்கின்றதோ அங்கே சென்று வாக்களித்து விட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே சென்னை புறநகர் பகுதிகள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய பகுதியிலே 60 விழுக்காடு அளவு வாக்கு பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். திண்டுக்கல்லிலும் கூட 60% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கரூர் மாவட்டத்தில் கூட 60 தொட்டிருக்கின்றது வாக்குப்பதிவினுடைய சதவீதம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே 56 இருக்கின்றது. மயிலாடுதுறை மாவட்டத்திலே 53 இருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்திலே 50 இருக்கின்றது. எனவே சரிபாதி வாக்காளர்களுக்கு மேலே வாக்களித்து விட்டார்கள். இனி ஒரு 2-3 மணி நேரங்களுக்குள்ளாக இந்த வாக்குப்பதிவினுடைய சதவீதம் 75-80 விழுக்காட்டை கடந்துவிடும். எனவே வாக்காளர்களில் பெரும்பான்மையினர்கள் 6 மணிக்கு உள்ளாக வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. நடிகர் விஜய் சேதுபதி வந்து வாக்களித்த அந்த ஒரு காட்சியை காணுகின்றோம். தேர்தல் பணியிலே அரசு பணியாளர்கள் லட்சக்கணக்கில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 3 பணியாளர்கள் இருப்பார்கள், அரசு துறை சார்ந்தவர்கள். அவர்கள் அந்த வாக்கை உறுதி செய்துவிட்டு வாக்குச்சாவடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய முகவர்களுக்கு அந்த வாக்காளருடைய பெயர் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் எடுத்துக் கூறுவார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்திலே 56% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம்.
நாமக்கல் மாவட்டத்திலே 62% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பெரம்பலூர் மற்றும் நாகை மாவட்டத்திலே 57% வாக்குகள் கடந்திருக்கின்றது. கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். அனைவருமே, அதாவது திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் துறையில் பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆர்வத்தோடு வருகை தந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சிலுவம்பாளையத்தில் தன்னுடைய வாக்கை செலுத்தியிருந்தார். முதலமைச்சரும் தன்னுடைய வாக்கை தற்போது செலுத்தியிருக்கின்றார். 1 மணி நிலவரப்படி முக்கியமான தொகுதிகளில் நட்சத்திர வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய தொகுதிகளின் நிலவரம் என்ன என்பதை பார்க்கின்றோம். நடிகர் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே மிக அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்கின்றார்கள். குறிப்பாக நிறைய இளம் வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே 1 மணி நிலவரப்படி 57% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.